வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக ஆட்சியில் திருமா துணை முதல்வர் அப்செட்டில் ஸ்டாலின், இபிஎஸ் போட்டுடைத்த பகீர் தகவல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மு.க.ஸ்டாலின் அப்செட்டில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாடியுள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் தீவிரமாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி தஞ்சையில் நேற்று தொண்டர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் முதல்வர் ஸ்டாலின் அதிருப்தியில் உள்ளார். நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்த போது சட்டமன்ற தொடரில் திடீரென இருக்கையில் இருந்து எழுந்த முதல்வர், நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தானே சொன்னீங்கள், பின்னர் ஏன் கூட்டணி வைத்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். முதல்வர் ஸ்டாலின் அதிமுகவில் இருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுகிறது. நாங்கள் யாருடன் கூட்டணி வைத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் உங்களுக்கு என்ன எரிச்சல்? 2026 திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம். அதே நோக்கத்தோடு தான் பாஜகவும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே நாங்கள் கூட்டணி அமைத்துள்ளோம். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் ஆளும் கட்சி செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்ட மறுக்கின்றன. மாறாக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் திமுகவுக்கு ஜால்ரா அடித்து இருக்கின்றன. இப்படி நடந்து கொள்ளும் கட்சிகள் அடுத்த ஆண்டு மக்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் அளித்ததே ஆக வேண்டும். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தொல் திருமாவளவனுக்கு அதிமுக கூட்டணியில் துணை முதல்வர் பொறுப்பு வழங்குவதாக பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அவர் கூறினார். ஆனால் அது முற்றிலும் பொய். அப்படி ஒரு பேச்சு வார்த்தை எப்பொழுதும் நடைபெற்றது என திருமாவளவன் சொல்ல முடியுமா? எங்களை வைத்து நீங்கள் அடையாளம் தேடிக்கொள்ள நினைக்காதீர்கள். விடுதலை சிறுத்தை கட்சியை திமுக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் சிறிது காலத்தில் முழுவதுமாக விழுங்கிவிடும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.